அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 28/3/2026 பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:15 சூரிய லக்னம் மீனம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகளில் கவனம் தேவை. இன்று உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். சக பணியாளர்களுடன் சர்ச்சைகள் ஏற்படலாம். பொறுமையுடன் இருந்து செயலாற்ற வேண்டும். தொடர்பாடலில் உள்ள குறைபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம். புரிந்துணர்வின் மூலம் இதனை நீங்கள் தவிர்க்கலாம். இன்று பண பற்றாக்குறை காணப்படும். இன்று காணப்படும் செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம். உங்களுக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள். உரையாடலின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு. பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணலாம். உங்களின் சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் துணையிடத்தில் சில பயனுள்ள விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் காரணமாக உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். கணிசமான தொகை உங்களிடம் காணப்படலாம். குடும்பத்தோடு பயணம் செய்ய நேரலாம். அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும். இது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு. பணிகளை திறன்பட செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய வேலையின் தொடக்கத்தில் சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் துணையிடத்தில் அன்பான உரையாடலில் ஈடுபடலாம். உங்களுடைய தேவைகளுக்கு கடன் வாங்க நேரிடலாம். அதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். தோள்களில் வலி ஏற்படலாம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முறையான உணவு முறையை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்புடன் காணக்கூடியதாகும். பொறுப்புகள் காணக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் செய்யும் செயல்களில் சரியாக திட்டமிட்டு செய்தால் வெற்றி காணலாம். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் நீங்கள் மும்பரமாக காணப்படுவீங்க. காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதாக உணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். பணம் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. உங்களுடைய குழந்தைகளுக்காக ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும். அதற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, சற்று மந்தமாக காணக்கூடிய ஒரு நாள். குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்திருக்கும். இன்று சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அன்று. பணியில் மும்பரமாக இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய வேலைகளை திட்டமிடுவது இன்று முக்கியமாக இருக்குது. உணர்ச்சி வசப்படுவீங்க. பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். நிதி நிலைமை இன்று நீங்கள் எதிர்பார்த்தது போலின்றி உங்களுக்கு எதிர்மறையான வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, சாதகமான ஒரு நாள். உங்களுடைய முயற்சிகளில் சிறியதாக இருந்தாலுமே வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள். விருப்பங்கள் நிறைவேறும். பணியிடத்தில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்குது. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணம் மிகுதியாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு.
துலாம் ராசி நண்பர்களே, அனுகூலமான நாளாக இருக்குது. நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க. உங்களுடைய பணிகளில் சவால்களும் போட்டிகளும் இருந்து காணப்படலாம். இந்த சவால்களை திறமையாக சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படும். நிதி வளர்ச்சி சீராக இருக்கு. சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்வது நல்லது. சிறந்த முழு ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். விடாப்படியான எண்ணம் கொண்டு எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும். உறவின் நல்லிணக்கம் இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாள். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. உணவில் கவனம் செலுத்த வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று மந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமையாது. முக்கியமான முடிவுகளை இன்று தள்ளி போடுவது நல்லது. பணியின் தரம் பாராட்டத்தக்க வகையில் இருக்காது. பணியிடத்தில் உங்களுடைய மேலதிகாரியின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம். உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது. வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய ஒரு நாள். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம். பணிகளை திறன்பட செயலாற்றுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. காதலில் முதல் திருப்தி உங்களுக்கு உண்டாகுவதற்கு உகந்த நாள். இன்று காதலில் புதிய அத்தியாயத்தை நீங்கள் தொடங்குவீங்க. இன்று தொழில் செய்பவராக இருந்தால் நீங்கள் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய ஆற்றலையும் வலிமையும் உணரக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்வீங்க. உங்களுடைய பணிகளை திறன்பட கையாண்டு மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. இருவருமே மனம் பொருந்த அன்புடன் ஒற்றுமையுடன் காணப்படுவீங்க. காதலின் எதிர்காலத்தை பற்றி கலந்தோசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண வரவு காணக்கூடியதாகும். எதிர்பார்த்த வகையில் பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன ஆறுதலையும் பெற்றுத்தரும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறான். பணியில் இன்று மும்பரமாக காணப்படுவீங்க. இன்று காதலுக்கு பொருத்தமான நாளாக உணர்வீங்க. உங்களுடைய காதலை உங்கள் தந்தை இடத்துல கூறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏழைகளுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய ஆசையை பெறுவதன் மூலம் உங்களுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.